ஹாய் மக்களே, எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. இனி எனக்கு என்ன வேலைன்னா, இந்த என்னோட மாத்திரை பேக்கை பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் பையில் தான் போட்டு வச்சுருக்கேன். காலையில் உள்ள மாத்திரையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும் மக்களே. கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற கொஞ்சம் துணியையும் மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 மணிக்குள்ளே நான் டிவி பக்கத்தில் போய் இருக்கணும். ஏன்னா 1 மணிக்கு ஏதோ ஒரு படம், நல்ல படம், ஆனால் என்ன படம்னு தெரியல, அது கேடிவியில் போடுறாங்க, அதனால் பார்க்க போகிறேன். மக்களே, நீங்கள் யாரில் உதிரி பூக்கள்ன்ட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே, உதிரி பூக்கள் படம் பார்த்துருக்கீங்களான்னு. சாப்பிட்டேன்னா ரவை தான் கிட்டி சாப்பிட்டேன். ஏன்னா காலையில் கீரை தானே செஞ்சுருந்தேன். கீரை அந்த கீரையில் பொட்டாசியம் அதிகம். நம்மளுக்கு ஆகிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒத்துக்காது. ஆல்ரெடி கிட்னி பேஷண்ட் பொட்டாசியம் லோ டயட் தான், பொட்டாசியம் லோ டயட் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் கீரை வீட்டுக்கு அந்த கீரையை தான் வச்சு மத்தியானமும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. காலையிலேக்கும் அதுதான். நான் காலையில் ரவை செஞ்சு சாப்பிட்டேன், மத்தியானம் தயிர் போட்டு சாப்பிட்டுக்குவேன். இன்றைக்கி வீட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் டேப்லெட்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சாச்சு. மணி 10. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு படுத்து எந்திரிக்கிறதுக்கே 12 மணி மேலே ஆயிரும். அதனால் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. இப்போ கொஞ்சம் இனலாக இருக்குது மக்களே. இப்போவே கொஞ்சம் புல்லை பிடுங்கி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வராதுன்னு. இப்போவே ஏதோ ஒன்று செடிக்குள்ளே போகுது. அதனால் இந்த புல் எல்லாத்தையும் நம்ம பிடுங்கிட்டு, நான் பாருங்களேன், பூவெல்லாம் பறிக்கவே முடியறதில்ல, ஏதாவது பூச்சி கிச்சி போயிடுது. நான் இந்த புல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை போய் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். புல்லை க்ளீன் பண்ணலாம். இப்படி பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு இருந்துச்சுன்னா அதை தனியாக பிடிங்கி எடுத்துருவேன். இந்த போர்ஷன் மட்டும் இன்றைக்கி முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு கொஞ்சம் பண்ண வேண்டியதான். இனி வீட்டில் வேலையை பார்த்துட்டு சும்மா ட்ரெயின் பிடிச்சி இதுக்கு இப்போ ஓரளவு பிடிங்கி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா மக்களே. இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்க போகிறோம். வாரத்தில் 2 நாள் இப்படி அடுப்பை ஃபுல்லாத்தையும் டோட்டல் க்ளீன் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியுங்க. அதான் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் க்ளீன் பண்ணுவேன். ஃபுல்லாக டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்ச நாள்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே டயலிஸ்க்கும் பசங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் மற்ற நாள்லாம் அடுப்புலாம் தைச்சிட்டு கிடக்க மாட்டேன். இந்த 2 நாள் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவேன். இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ளே டயர்டாகிடுச்சா, அதனால் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அடுத்தது வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி துடைக்க போகிறோம். என்ன செஞ்சா? எதுக்கு கிளாஸ் வச்சுருக்கா? தண்ணி கூலிங் தண்ணிக்கு எடுத்தியா? ஒன்று மூக்கு அவ்வளோ துணி பார்த்தீங்களா? இப்போ மணி 11:15. நான் கரெக்டாக 12 மணிக்குள்ளே வீட்டெல்லாம் ஒதுக்கி தொடச்சிடணும் மக்களே. இந்த கட்டிலெல்லாம் ஒதுக்கிட்டு எப்படி கிடக்குது பற்றியில எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு துடைக்கணும். சவுண்ட் வைக்காது. வீட்டை எல்லாத்தையும் தொடச்சி ஃபேன் போட்டு விட்டேன் மக்களே. ரொம்ப டயர்டாயிடுச்சு. கொஞ்சம் வேர்வை வந்துருக்கு பற்றியெல்லாம். வேலை செஞ்சால் மட்டும்தான் வேர்வை வருது. இனி குளிச்சுட்டு உட்காந்து டிவி பார்க்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. ஏன்னா துணி துவைக்காமல் இருக்குது. அது சாயங்காலம் போல தான் மக்களே துவைக்கணும். ஒரேடியாக வேலையெல்லாம் செய்ய முடியாது. குளிச்சுட்டு ஒரு சாம்பிராணியை பற்ற வச்சு கிச்சனில் விட்டுட்டேன். ஏதாவது கொசு கொசு இருந்துச்சுன்னா போயிடன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்தேன். படுத்ததுக்கப்புறம் வீட்டை எல்லாத்தையுமே ஏதோ நிம்மதியாக க்ளீன் பண்ணிட்டோமேனு ஒரு நிம்மதி. அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதான். 12:15 வேலையை முடித்தாச்சு. முடிச்சுட்டு இனி என் பையன்கிட்டருந்து டிவி ரிமோட் வாங்குறது தான் பெருசாக இருக்கும். இருந்தாலும் வாங்கி 1 மணிக்கு நீ வருவாய் என்ன அந்த படம் மக்களே.